ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவே இரட்சகர் என்ற நிகழ்ச்சியின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை, அநாதி திட்டத்தின்படி வைத்திருக்கிற அந்த நன்மைகளை மனுகுலம் விசேஷமாய் சபை பெற்றுக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு வேதத்திலே நிறைய ஆதாரங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது, அந்த வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நீ மனம் திரும்பி குணப்படு என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு சபைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நீ மனம் திரும்பி குணப்படு. ஏன்? காரணம் என்ன? நான் வைத்திருக்கிற நன்மைகளை அனுபவிக்க. ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் உருவாக்கி வைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு உருவாக்கி வைத்து விட்டார். அந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கும் உள்ளதான் நம்ம எல்லாம் இருந்தோம். இன்றைக்கு மனுகுலமே அவர்களுக்குள்ளாக கர்த்தர் வைத்து படைத்தார். அப்படி இருக்கவே அவர்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கர்த்தரே உருவாக்கி வைத்திருந்தார். கர்த்தர் உருவாக்கி வைத்திருந்ததான அந்த நன்மையை ஆதாமும் ஏவாளும் சந்தோஷமாய் அனுபவிக்கலாம். கவலையே இல்லை, எல்லாமே வச்சிருந்தார். அப்படிப்பட்ட தேவன் தான் இன்றைக்கும் அவர் அப்படிதான். அவங்க இழந்து போன ஆசீர்வாதங்களை, விடுதலையை, நன்மையை, உயர்வை, மேன்மையை கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஒப்பு கொடுத்து மறுபடியும் நமக்கு பெற்று தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பெற்று தந்து விட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பி குணப்படு. ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.